எப்போது ஆபத்து வருகிறதோ அப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தாவே, நீர் என்னை கேட்டருளுவீர் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். 6வது வசனத்திலே, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களுக்கு சத்தத்தை கவனியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடு. நாம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் ஜெபத்திற்கு, என்னுடைய விண்ணப்பத்திற்கு நீங்க தான் ஆண்டவரை கவனிக்கணும், நீங்க தான் ஆண்டவர் எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். 4வது வசனத்திலே, உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இதுதான் வெளிப்படையான ஒரு ஜெபம். வெளிப்படையாக ஆண்டவர் சமூகத்திலே தன்னை குறித்தும் தன்னுடைய நிலைமையை குறித்தும் தன்னுடைய ஜெபங்களை காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக, ஒன்று நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது வெளிப்படையாக நாம ஜெபிக்க வேண்டும், சரிங்களா? 2வதாக, நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய விண்ணப்பங்களிலே தேவனை புகழ்ந்து ஜெபிக்கணும். தேவனை புகழ்ந்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒன்று வெளிப்படையாக ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும், சரிங்களா? மறைமுகமா இல்ல, வெளிப்படையாக நாம் யார் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல தேவனை உயர்த்தி ஜெபிக்கணும், தேவனை புகழ்ந்து என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் எப்படி புகழ்ந்து ஜெபிக்கிறார் பாருங்க. 5வது வசனத்துல, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையாக ஜெபம் பண்றார் பாருங்க, தேவனை உயர்த்துறார் பாருங்க. ஆண்டவரே என்று சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே நீர் நல்லவர். அல்லேலூயா. ஆவின் சொல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கும் போது தேவனை உயர்த்தி அவரை புகழ்ந்து அவர் யார் என்பதை நாம் அறிந்து ஜெபிக்கணும். அவர் யார்? நல்லவர். அடுத்தது என்ன சொல்றாரு? மன்னிக்கிறவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர். அவரை நாம் உயர்த்தி பேசணுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லவராய் இருக்கிறாரு, மன்னிக்கிறவராய் இருக்கிறாரு, கிருபை மிகுந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கணும். அதை உயர்த்தி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 8வது வசனத்திலே வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பம் இல்லை. அல்லேலூயா. தேவனை எவ்வளவு உயர்த்தினார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே